இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்கள் குறுக்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கள் கூட்டணியில் இருக்கிற 2 பேர் காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. அதனால் அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை. அது தட் இஸ் பிட்ரேயல். அதனால் அவர்களை பற்றி நாங்கள் முதலே கருத்து தெரிவித்து விட்டோம். அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் வைத்து கொண்டு தான் இது செய்திருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் போனதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் போனதை போகும்போது திமுகவினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவர்கள் போவதை நாங்கள் யாரும் தடுக்கவும் இல்லை. ஆகவே அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் விளக்கு அளிக்கணும். திமுகவை பொறுத்த மட்டிலும் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பல பேருக்கு தெரியாது. 77 தேர்தலில் பார்லிமெண்ட் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே சில கட்சிகள் இருந்தது. ஜனதா கட்சி இருந்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, எல்லாம் இருந்து ஒரு தோல்வி அந்த ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றவுடன் எங்கள் கூட்டணியில் இருந்தவங்க மட்டும் போல எங்கள் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள், நாவலரை போன்றவர்கள், மற்ற மாதவனை போன்றவர்கள் கூட பெரிய பெரிய தலைவர் பேரெல்லாம் இப்போ எல்லாமே அப்புறம் பின்னாடி பிற்காலத்தில் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாமல் அவர் அவ்வளோ பெரிய நாவலரை போன்றவர்களே, கட்சி துவக்கிய மூத்த தலைவர்களே கலைஞரை தன்னந்தனியாக விட்டுட்டு தான் போனாங்க. கூட ஒரு பேராசிரியர், ஒரு சாதிக்கு தான் இருந்தார். மற்ற அமைச்சரவர்கள் இருந்த எல்லாருமே போயிட்டாங்க. பண்ருட்டி போயிட்டார், ஆதித்யநாத் போயிட்டார், பாவுசா போயிட்டார், சத்யவாணி போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. வேறு தழை எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் போன போது அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு தோல்வி ஏற்படுகிற போது இப்படி இருக்க கூட்டணியில் கூட போவாங்க. அது என்ன, அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் நாங்கள் தன்னும் தனியாக தான் நின்றோம். 3 மாதத்துக்குலாம் எலெக்ஷன் வந்துச்சு. 48 இடத்துல ஜெயித்தோம். 75 இடத்துல 3000 ஓட்டு கம்மியாக தோற்றோம். இந்த கூட்டணியில் அப்போ பார்த்திங்களா, எங்கள் கூட்டணியில் இருந்த ஜனதா கட்சி ஒவ்வொரு தொகுதியிலையும் 17,000 பட்டது. ஆக 77 எம்ஜிஆர் ஆட்சி வராமல் போயிருக்கலாம். அந்த கூட்டணியை நீடித்திருந்தால் ஒரு தேர்தல் முடிவே ஒரு நாட்டினுடைய இதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்தலுக்கு வித்தியாசமான 77 ஒரே இடத்துல தான் ஜெயித்தோம். அடுத்து நடந்தது இப்போ சட்டமன்ற தேர்தலில் 48 இடம், 75 இடத்துல சொல்ப ஓட்டில் இப்போ ஆர்டி சீதாபதி ஆர்கே நகரில் 1300 ஓட்டில் சொத்தார். தாம்பரத்தை பம்மல் நம்மள் தம்பி 200 ஓட்டு 300 ஓட்டில் தோத்தார்.